Good morning student. இன்னைக்கு பார்க்க போறது example 3.7 questions. Question பாருங்க. If P is real, discuss the nature of the root of the equation 4x square plus 4px plus p plus 2 equal to 0 in terms of p. So questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா first என்ன கொடுத்திருக்காங்கன்னா p is real னு கொடுத்திருக்காங்க. Discuss the nature of the roots. So nature of the roots na less than 0, greater than 0 and equal to 0. So அது மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்துன்னா என்ன அதனுடைய ரூட் என்ன, பாசிட்டிவ் ரூட், நெகட்டிவ் ஆன்சர் அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இதான், கிவன் ஈக்குவேஷன் இதான் 4x² + 4px + p + 2 = 0 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதனுடைய நேச்சர் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு given equations எடுத்து எழுதிக்கிட்டேன். 4x² + 4px + 2 + p + 2 = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு x² கோஎஃபிஷியண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு x கோஎஃபிஷியண்ட்டை பின்னு எடுத்துக்கிட்டேன். b = 4p. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மாக சின்னு எடுத்துகிட்டேன். என் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா எக்ஸ் இல்லாத டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இங்கே எக்ஸ் இல்லாத டேர்ம் வந்து பார்த்தோன்னா p + 2. அப்போ இது ஃபுல்லாகவே நான் வந்து சின்னு எடுத்துக்கணும். c = p + 2. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்னா டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டிஸ்கிரிமினன்ட்னா நமக்கு தெரியும். டிஸ்கிரிமினன்ட்னா தட் மீன்ஸ் del = b² - 4ac. இதை வச்சு தான் நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் இப்போ சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்போ b² - 4ac இப்போ கால்குலேட் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்னா del = b உடைய ஆன்சரை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே b உடைய வேல்யூ வந்து 4p சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். -4 × a உடைய வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து c உடைய வேல்யூ p + 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் பண்ணுறேன். 4p ஹோல் ஸ்கொயர்னா 4² 16, p² - 4 × 4 16 p + 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 16p² மைனஸ் இந்த 16 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் -16 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -16p -16 × 2 32 -32ன்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா 16 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 16 இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் 16 இருக்குது. 32வா 2 16s 32. அப்போ 16 காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ 16 காமனாக வெளில எடுத்தேன்னா அப்போ எனக்கு ஈக்குவேஷன்ஸ் டேர்ம்ஸ் எப்படி வருதுன்னா p² 16லேருந்து வெளில எடுத்துனா p² இருக்கும். மைனஸ் அதே மாதிரி இதில் 16 எடுத்து வெளில எடுத்துனா -pன்னு இருக்கும். அதேமாதிரி 16 இதுலேருந்து வெளில எடுத்துனா -2 இருக்கும். ஏன்னா 16 × 2s 32. அப்போ 32 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 16 × 2. 16 வெளில எடுத்துனா 2 இருக்கும். அப்போ p² - p -2 தான் ரிமைனிங். ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு p² - p -2 ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனா அதாவது கான்ஸ்டன்ட் வந்து -2, p உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -1. ஸோ -1 இப்போ வந்து 2 நம்பரை எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -1 வரணும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா இப்போ 1 × -2. இப்போ 1ஐயும் -2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -2 வரும். 1 -2வையும் ஆட் பண்ணால் எனக்கு -1 வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்னா p + 1 × p - 2ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னால் del <0, del = 0, del < 0க்கு p உடைய வேல்யூ என்னென்ன வருதுன்னு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ del <0 0னா அப்போ -1 p < 2ன்னு வரும். எப்படின்னா இப்போ பாருங்கள் <0னா இப்போ p + 1னா p = -1. அதுமாதிரி p - 2னா p = 2. சரிங்களா? அப்போ <0னா இப்போ -1. அப்போ பியோட இங்கே ஃபஸ்ட்டு பிக்கு எத்தனை வேல்யூ வரும்னா -1 + 2ன்னு ஆன்சர் வரும். அப்போ அந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னா -1 p < 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா இமேஜினரி ரூட்ஸ். del <0 வந்துருக்கிறதுனால இது வந்து இமேஜினரி ரூட்ஸ். நெக்ஸ்ட் del = 0. del = 0னா p + 1 = 0னா p = -1. அதே மாதிரி p - 2 = 0 னா p = 2.
ஈக்குவல் டு டெல் இங்கே ஈக்குவல் டு 0 போட்டோன்னா நமக்கு p+1 ஈக்குவல் டு 0னா p ஈக்குவல் டு -1 கிடச்சிரும். அதே மாதிரி p-2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா p ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். ஸோ இதிலேருந்து இது என்ன சொல்லலாம், டெல் ஈக்குவல் டு 0 வந்தாலே ஈக்குவல் ரூட்ஸ்னு எடுத்துக்கணும். டெல் லெஸ் தென் 0னா இமேஜினரி ரூட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டெல் கிரேட்டர் தென் 0. இப்போ டெல் கிரேட்டர் தென் 0னா இதுக்கு எப்படி எடுத்துக்கணும், -∞ லெஸ் தென் p லெஸ் தென் -1. அதே மாதிரி 2 லெஸ் தென் p லெஸ் தென் ∞. இங்கே 2 இன்டர்வல் எடுத்துக்கணும். ஏன்னா pக்கு வந்து வேல்யூ வந்து -1 + 2 அப்படின்னா கிரேட்டர் தென் 0 ஆக்கிறதுனால எப்படி எடுத்துக்கணும், -∞ to -1 ஒரு இன்டர்வல், நெக்ஸ்ட் 2 to ∞ நெக்ஸ்ட் இன்டர்வல். ஸோ இது வந்து டெல் கிரேட்டர் தென் 0னா டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஸோ இதான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். அதாவது இங்கே வந்து கொஷின்ஸில் என்ன கேட்டாங்கன்னா, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ரூட்ஸோடைய நேச்சர் நம்ம கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோன்னா, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டோம். கிவன் ஈக்குவேஷன் வந்து ஏபிசியோடைய வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். அதாவது x² உடைய கோஎஃபிஷியன்ட் a, x உடைய கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. அதுக்கடுத்து டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிஸ்கிரிமினன்ட்னா டெல் ஈக்குவல் டு p² - 4ac. இதை கண்டுபிடிச்சிட்டு இதிலேருந்து டெல் லெஸ் தென் 0க்கு இன்டர்வல் கண்டுபிடிச்சோம். டெல் ஈக்குவல் டு 0, டெல் கிரேட்டர் தென் 0. டெல் லெஸ் தென் 0னா இமேஜினரி ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து டெல் ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் ரூட்ஸ். அதே மாதிரி டெல் கிரேட்டர் தென் 0னா டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ்னா ரூட்ஸ் ஆர் அன்ஈக்குவல், அதாவது ஈக்குவலாக இருக்காது. எல்லாமே ஒவ்வொரு ரூட்மே டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த 3 கேசஸ் தான் நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ். டெல் லெஸ் தென் 0, டெல் ஈக்குவல் டு 0, டெல் கிரேட்டர் தென் 0. இந்த 3 கேசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இஃப் த sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. ஸோ கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sides of a cubic box increased by 1, 2, 3 units. ஸோ இப்போ ஒரு கியூபிக் பாக்ஸோடைய சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 1, 2, 3ங்கிற இந்த யூனிட்ஸ் மூலயமா அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கியூபிக் பாக்ஸ் என்னவா மாறுதுன்னா கியூபாய்டாக மாறுது. கியூபாய்டு. தென் த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52 cubic units. அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுனா 52 cubic units அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு. ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கியூபாய்டுனா இதான் கியூபாய்டு, சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த லென்த் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ let alpha be the sides of a cube. இப்போ கியூபோடைய சைட்ஸ் வந்து இப்போ கியூபாய்டு என்னென்னா கியூப்னா என்னென்னா ஸ்கொயர். எல்லா சைட்ஸுமே ஸ்கொயராக இருந்துச்சுன்னா, ஸ்கொயர் பாக்ஸ் மூலயமா இருந்துச்சுன்னா, எல்லா சைட்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அது கியூபுன்னு சொல்லுவாங்க. எல்லா சைட்ஸுமே வந்து என்னது லென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து கியூபாய்டாக மாறிடும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து கியூபாய்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து கியூபு. அதுவே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து கியூபாய்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பி த சைட்ஸ் ஆஃப் யர் கியூப், தென் இட்ஸ் வால்யூம் இஸ் ஆல்ஃபா கியூப். இப்போ கியூபோடைய சைடு வந்து ஆல்ஃபாங்கிறது கியூபோடைய சைடு. அப்போ அந்த கியூபோடைய வால்யூம் என்ன வரும்னா ஆல்ஃபா கியூப்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதுறேன்னா,
if the sides of a cube is increased by 1 2 3 units it becomes cuboid. ஸோ க்யூப்பில் போயிட்டு க்யூப்னா எல்லா சைடுமே ஈக்குவல், எல்லா சைடுடைய லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். அது அப்போ தான் அது வந்து க்யூப்னு சொல்ல முடியும். அப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சைடில் 1 மூலயமா இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னொரு சைடில் 2, இன்னொரு சைடில் 3. ஸோ இந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ வந்து சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுது, அன்ஈக்குவலாக மாறுது. அப்போ அன்ஈக்குவலாக மாறும்போது அந்த க்யூப் வந்து என்னவாக மாறிடுதுன்னா க்யூபாய்டாக மாறிடுது. ஸோ தென் வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு இஸ் அப்போ வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு வந்து என்னென்னா ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 52. ஏன்னா அவங்க வந்து கொஷின்ஸ்லேயே சொல்லிட்டாங்க ஃபார்ம் ஏ க்யூபாய்டு தென் த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52. அப்போ வந்து க்யூப்லேருந்து க்யூபாய்டாக மாறும்போது அதனுடைய வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 52 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே வால்யூம் ஆஃப் த க்யூப் நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் த க்யூப் வந்து ஆல்ஃபா க்யூப். அதுக்கடுத்து திரும்ப வந்து அது க்யூபாய்டாக மாறும்போது 52 யூனிட்ஸ் அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டுன்னு இருக்கும்போது அப்போ வால்யூம் ஆஃப் த க்யூப் ப்ளஸ் இந்த 52 ஆட் பண்ணிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 52ன்னு எழுதிக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு sides of a cuboid are alpha plus 1, alpha plus 2, alpha plus 3. ஏன்னா வந்து ஏற்கனவே சைட்ஸ் ஆஃப் எ க்யூப் வந்து ஆல்ஃபா. இப்போ க்யூப்னா வந்து 3 சைடுமே எல்லா சைடோட லென்த்துமே சேமாக இருந்தால் மட்டும்தான் அது க்யூப்னு சொல்ல முடியும். எல்லா சைடுமே சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து க்யூப். எல்லா ஃபேஸுமே எல்லா சைடுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் க்யூப். அப்போ எல்லா லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அது க்யூப்னு சொல்ல முடியும். க்யூபாய்டுனா லென்த் ஈக்குவலாக இருக்காது, அன்ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க, கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க க்யூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 2 3. அப்போ க்யூபாய்டோட சைடு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 1, ஆல்ஃபா ப்ளஸ் 2, ஆல்ஃபா ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கிறேன். 3 சைட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து க்யூபாய்டுடைய சைடு. அப்போ இந்த க்யூபாய்டோட சைடு இதுதான் க்யூபாய்டு. ஆல்ஃபா ப்ளஸ் 1, நெக்ஸ்ட் சைடு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2, நெக்ஸ்ட் லென்த் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 3 தான் வந்து க்யூபாய்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா இப்போ வால்யூம் ஆஃப் தி க்யூபாய்டு ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம் ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 52. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது இந்த 3 சைடுமே மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 52. ஏன்னா இந்த 3 சைடையும் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யறேன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு 2, 2 ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு 2, 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபேக்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 52ன்னு எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 3 ஆல்ஃபா கிடைக்கும். ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 3 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 டேர்ம்ஸுமே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபாவை எடுத்து இந்த ஃபுல் டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா க்யூப், ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா, 3 ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு 2, 2 ஆல்ஃபா. அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர், 3 ஆல்ஃபா ஸ்கொயர், 3 இன்ட்டு 3 ஆல்ஃபா, 9 ஆல்ஃபா, 3 இன்ட்டு 2, 6 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தட் மீன்ஸ் ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 52. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இப்போ ஆட் பண்ணுறேன். அதாவது ஆல்ஃபா க்யூப் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். 3 ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே ஒரு 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. அப்போ 6 ஆல்ஃபா ஸ்கொயர். அதேமாதிரி 2 ஆல்ஃபா ப்ளஸ் 9 ஆல்ஃபா, 11 ஆல்ஃபா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் 52. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆல்ஃபா க்யூப் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் ஆல்ஃபா க்யூப் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை இப்போ எடுத்து எழுதுகிறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஆல்ஃபா ப்ளஸ் 6. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க 52 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு வந்து எழுதுகிறேன். அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறிடும். மைனஸ் 52 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஆல்ஃபா மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் கூட
நம்பருக்கு ஆல்ஃபா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6. இந்த 6 எடுத்துகிட்டு போயிட்டு கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா -276 கிடைக்கும். இந்த 6 எடுத்துகிட்டு போயிட்டு கான்ஸ்டன்ட்டோட -46ஓட மல்டிப்ளை பண்ணால் -276. அதுக்கடுத்து ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து எழுதணும். ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட் 11 எடுத்து எழுதியாச்சா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணோம். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -276 கிடைக்கணும். அதே 2 நம்பரை நான் ஆட் பண்ண எனக்கு 11 கிடைக்கணும். அப்போ அந்த 2 நம்பர் எடுக்கிறேன், -12, 23. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -276 கிடைக்கும். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண எனக்கு வந்து 11 கிடைக்கும். ஸோ அப்போ ஃபேக்டர் எப்படி எழுதுறேன்னா, அதாவது இது எப்படி எழுதலான்னா -12 ஆல்ஃபா 23 ஆல்ஃபா பை 6 ஆல்ஃபா ஸ்கொயரில் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ டிவைட் பண்ணும்போது ஸோ எப்படின்னு இதை கேன்சல் பண்ண 6ம் 12ஐயும் கேன்சல் பண்ணால் எனக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபாவையும் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் வந்து ஆல்ஃபா கிடைக்கும். அப்போ வந்து இது எப்படி ஃபேக்டர் ஃபார்மில் எழுதலான்னா -2, அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் டினாமினேட்டரில் ஆல்ஃபா வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறோன்னா, இப்போ ஃபேக்டர் எப்படி எழுதணும்னா ஆல்ஃபா -2ன்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா + 20, தட் மீன்ஸ் 6 ஆல்ஃபா + 23ன்னு எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஃபேக்டர். இப்போ இந்த ஃபேக்டர் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆல்ஃபா -2 × 6 ஆல்ஃபா + 23 = 0. ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஈக்குவல் டு 0னா எவரி ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ 2 ஃபேக்டர் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு 0னா இப்போ ஒவ்வொரு ஃபேக்டருமே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஆல்ஃபா -2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு அப்போ ஆல்ஃபா -2 ஈக்குவல் டு 0னா ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த -2 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +2ஆக மாறிடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. அதே மாதிரி 6 ஆல்ஃபா + 23 ஈக்குவல் டு 0னா அப்போ 6 ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த 23 இந்த சைடு வந்துச்சுன்னா -23. அதுக்கடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா டிவிஷனில் போய்டும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -23/6. சரியா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் தி கியூப், இப்போ வால்யூம் ஆஃப் தி கியூப் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் ஆஃப் தி கியூப் வந்து ஆல்ஃபா கியூப். சரிங்களா? இப்போ ஆல்ஃபாவுடைய ஆன்சரை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே 2 அப்படின்னா அப்போ 2 கியூப்னா நமக்கு வந்து என்ன வந்துடும் 8 கியூபிக் யூனிட்ஸ்னு எடுத்துக்கணும். ஏன்னா வால்யூம்னாலே கியூபிக் யூனிட்ஸ், இதுவே வந்து ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு. இப்போ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டுடைய கியூபாய்டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோன்னா ஆல்ஃபா கியூப் + 52. அப்போ ஆல்ஃபா கியூபோடைய ஆன்சர் நமக்கு தெரியும் 8 + 52. ஸோ இப்போ நமக்கு ஆட் பண்ணனா வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு ஈக்குவல் டு 60. இதான் நம்மளுடைய ஆன்சர். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஷினில் வந்து இஃப் த சைட்ஸ் ஆஃப் தி கியூபிக் பாக்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1 to 3 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி டு ஃபார்ம் ஏ கியூபாய்டு. அதாவது கியூபிக் பாக்ஸோடைய சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது அது கியூபாய்டாக மாறிடுச்சுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. தென் த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52. அப்போ வந்து வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 52 கியூபிக் யூனிட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு. ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி கியூப் எடுத்து எழுதிக்கிட்டேன். வால்யூம் ஆஃப் தி கியூப் வந்து ஆல்ஃபா கியூப். ஏன்னா நானே எடுத்துக்கிட்டேன். ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா பி த சைட் ஆஃப் ஏ கியூப். கியூப்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது கியூப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 6 ஃபேஸஸ் இருந்தால் அது கியூப்னு சொல்லலாம். அதேமாரி 6 ஃபேஸஸ்மே ஈக்குவலாக இருக்கணும். 6 ஃபேஸஸோடைய லென்த் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கியூப்னு சொல்லலாம். இப்போ கியூப்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸஸோடைய லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும் அது கியூப்னு சொல்ல முடியும். அப்போ நான் ஆல்ஃபா பி த சைட் ஆஃப் ஏ கியூப்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து இந்த எல்லா சைடுடைய லென்த்துமே ஆல்ஃபா தான். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கியூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செஞ்சிட்டுனா, நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 to 3 யூனிட்ஸ்.
ஸோ அப்போ என்ன அப்போ கியூபாய்டுடைய லென்த் வந்து சைடு வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கியூபாய்டாக மாறும்போது அதனுடைய வால்யூம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 52. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் 52. அப்போ இதிலேருந்து ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த 3 சைடையுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் 52. சரிங்களா? ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆல்ஃபாவுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆல்ஃபாவுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கு எத்தனை ஆன்சர் வந்திருக்குன்னா ஆல்ஃபாவுக்கு 2 அண்டு -23/6. எப்பவுமே வந்து சைடு வந்து நெகட்டிவில் வராது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். அதனால் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கணும். therefore வால்யூம் ஆஃப் தி கியூப்னா ஆல்ஃபா கியூப். ஸோ ஆல்ஃபாவுடைய ஆன்சர் வந்து 2. அப்போ 2 கியூப்னா 8. சரியா? வால்யூம் ஆஃப் தி கியூப்னா ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் 52. அப்போ 8 + 52 therefore 60. இதுதான் வால்யூம் ஆஃப் தி cuboid. Next question. Construct a cubic equation with roots 1, 2 and 3. So இப்போ வந்து construct a cubic equations. So cubic equation உடைய equations கேட்குறாங்க. அதனுடைய ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க 1, 2 and 3 அதனுடைய ரூட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து இந்த ரூட்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்பரை ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பீட்டா ஈக்குவல் டு 2 காமா ஈக்குவல் டு 3. கியூபிக் ஈக்குவேஷனாலே அதுக்கு 3 ரூட்ஸ் வரீங்க. 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பீட்டா ஈக்குவல் டு 2 காமா ஈக்குவல் டு 3. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ சம்மேஷன் 1னா சம் ஆஃப் த ரூட்ஸ் அட் 1 at a time. ஸோ ஒவ்வொரு ரூட்டாக எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா வந்து அதாவது 1 + 2 + 3 ஈக்குவல் டு ஆட் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 2னா சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 at a time. ரெண்டு ரூட்டாக எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா வந்து 1 பீட்டா வந்து 2 ப்ளஸ் பீட்டா வந்து 2 காமா 3 ப்ளஸ் காமா 3 ஆல்ஃபா 1. ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு வந்து 1 × 2 2 ப்ளஸ் 2 3s are 6 3 1s are 3. அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குன்னா தட் மீன்ஸ் 2 + 6 8 8 + 3 11. இதுதான் சம்மேஷன் 2. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 3. இப்போ சம்மேஷன் 3னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபாவுடைய வேல்யூ 1 பீட்டாவுடைய வேல்யூ 2 காமாவுடைய வேல்யூ 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 2 3s are 6. therefore இப்போ இதிலேருந்து ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுற ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ். இப்போ கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட் நமக்கு தெரியும். இதுதான் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட். அதாவது x³ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டில் போய்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் த கியூபிக் ஈக்குவேஷன் கேட்டாலே கியூபிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டாலே இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். இதில் போய்ட்டு நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். x³ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோடைய ஆன்சர் நமக்கு தெரியும். அதனுடைய ஆன்சர் வந்து 6. அதேமாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவுடைய ஆன்சர் வந்து 11. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ஆன்சர் வந்து 6. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் தட் மீன்ஸ் x³ மைனஸ் சம்மேஷன் 1 x இதை வந்து இப்படி எழுதலாம். அதாவது சம்மேஷன் 1 x² சம்மேஷன் 2 x சம்மேஷன் 3 xன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ x³ மைனஸ் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுடைய ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா 6 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவுடைய ஆன்சர் வந்து நமக்கு வந்து 11x ப்ளஸ் 11x மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ஆன்சர் வந்து 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி கியூபிக். இதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ். இந்த கிவன் ரூட்ஸோடைய ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இதான் x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ
3 ரூட்ஸ் கொடுத்து கியூபிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட் இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். இதில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்து 6x ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா வந்து 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 1 அண்டு -2. ஸோ இப்போ இந்த 3 ரூட்ஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும், செகண்டை பீட்டான்னு எடுத்துக்கணும், தேர்டை வந்து காமான்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்பில் இதான் நான் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 1 அண்டு காமா ஈக்குவல் டு -2ன்னு எடுத்துக்கினேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் சமேஷன் 1, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கண்டுபிடிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ஃபாவுடைய ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் 1, பீட்டாவுடைய வேல்யூ வந்து 1, காமாவுடைய வேல்யூ வந்து -2. ஸோ இது ஈக்குவேட் பண்ணனா நமக்கு வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து 0 கிடைக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சமேஷன் 2னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 1, பீட்டாவுடைய வேல்யூ வந்து 1 ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ வந்து 1, காமாவுடைய வேல்யூ வந்து -2 ப்ளஸ் அதேமாதிரி காமாவுடைய வேல்யூ வந்து -2, ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 1. ஸோ இதோ அப்போ 1 × 1 1, 1 × -2 -2, -2 × 1 -2. ஸோ இதோ ஈக்குவேட் பண்ணனா நம்ம ஆட் பண்ணனா நமக்கு வந்து -2 -2 -4 வரும். அதுக்கடுத்து 1 - 4 வந்து நமக்கு -3. அதுக்கடுத்து சமேஷன் 3 பார்த்தோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா வந்து 1, பீட்டா வந்து 1, காமா வந்து -2. ஸோ அப்போ இதிலேருந்து சமேஷன் 3 ஈக்குவல் டு -2. ஸோ இதுலேருந்து ரெக்வயர்டு ஈக்குவேஷன்னா நமக்கு வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் அதாவது சமேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் 2 எக்ஸ் மைனஸ் சமேஷன் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1னா 0 வரும், 0 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் 2னா -3 எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் 3னா -2. ஸோ +2 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன்ஸ் 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே சேம் ப்ரொசீஜர் தான், 2 -2 அண்டு 4. சரிங்களா? ஸோ இது வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும், ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு -2, காமா ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ சமேஷன் 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 2 ப்ளஸ் 4. ஸோ நமக்கு வந்து சமேஷன் 1 ஈக்குவல் டு 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு சமேஷன் 2 வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு -2, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -2, காமா ஈக்குவல் டு 4. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு காமா ஈக்குவல் தேர்ட் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம், காமா ஈக்குவல் டு 4, அதுக்கடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டேர்ம்ஸ் எப்படி கிடைக்குன்னா 2 × -2 -4, அதுமாதிரி -2 × 4 -8, 4 2s are 8. இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது -8ம் +8ம் கேன்சல் ஆகிடும். அப்போ -4 தான் சமேஷன் 2. நெக்ஸ்ட்டு சமேஷன் 3. ஸோ இப்போ சமேஷன் 3 பார்த்தோன்னா சமேஷன் 3 வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபாவுடைய ஆன்சர் வந்து வேல்யூ வந்து 2, பீட்டாவுடைய வேல்யூ வந்து -2, காமாவுடைய வேல்யூ வந்து 4. சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் இது 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தட் மீன்ஸ் -16 கிடைக்கும். அதாவது 2 2s are -4, 2 × -2 -4, -4 × 4 -16. இப்போ என்ன சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதாவது இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்குது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் 2 எக்ஸ் மைனஸ் சமேஷன் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1 வந்து 4
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதாவது சமேஷன் 2 வந்து பார்த்தோன்னா -4 அதே மாதிரி சமேஷன் 3 வந்து 16. ஸோ இதுதான் உங்களுடைய given equation. ஸோ இதுதான் நம்மளுடைய given required equations சரிங்களா. ஸோ அப்போ அந்த 3 ரூட்ஸ்க்கான required equation இதுதான். that means x cube minus x cube minus 4x square minus 4x plus 16 equal to 0. இதான் நம்மளுடைய required equations. அப்போ 3 roots கொடுத்து நம்மளுடைய cubic equation கேட்டாங்கன்னா அப்போ என்ன செய்யணும், வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் 2 எக்ஸ் மைனஸ் சமேஷன் 3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே இருக்கிற இந்த கிளாஸில் பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீட்டாக நோட்டில் எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். we complete the class.